வணக்கம். இந்த வாஸ்து சாஸ்திரத்தை நம்புறதா, வேண்டாமா அப்படின்னு மக்கள்ட்ட ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த வாஸ்து சாஸ்திரத்தை விஞ்ஞான ஆராய்வு நோக்கோட நம்ம பார்ப்போம். இந்த சாஸ்திரம் முதலா தோன்றப்போ, அப்போ இருந்த மக்கள் வீடு கட்ட கிடைச்ச இடம், காற்று வரும் திசை, அப்போதைய மக்களால் தினசரி உபயோகிக்கப்பட்ட பொருள்கள், இதெல்லாம் பரிசீலிச்சு அதோட ஒத்து போற மாதிரி அவங்க கட்டினாங்க. அந்த காலத்துல மின்சார வசதி கிடையாது, கேஸ் அடுப்பு எதுவும் கிடையாது, குளிர்சாதன வசதிகள் இல்லை, மற்ற சௌகரியங்களும் இல்லை. அப்போ அந்த காலத்து மக்கள் அவங்களோட தினசரி வாழ்க்கை முறைக்கும் தினசரி தேவைகளுக்கும் இயற்கையை பின்பற்றினார்கள். அதனால வாஸ்து சாஸ்திரமும் இயற்கையின் விதிமுறைகளை மனதில் கொண்டு அதுக்கு ஏத்தவாறு எழுதுனாங்க. உதாரணமா, அந்த காலத்துல மக்கள் விறகு அது போன்ற பொருட்களை சமையலறையில உணவு சமைக்கவும் தண்ணி சுட வைக்கவும் உபயோகப்படுத்துனாங்க. இதனால அதிகமான கார்பன் டை ஆக்சைடு உள்ள புகை அறைக்குள்ள பரவுச்சு. அதனால சமையலறையை தனியா கட்டினாங்க, கழிவறைகளை தனித்தனியா கட்டினாங்க. இப்ப அந்த மாதிரியான அமைப்பு நம்ம இருக்கிற நவீன மக்கள்கிட்ட இல்லை. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பொதுவா வடகிழக்கு தென்மேற்கு திசைகள்ல இருந்தா காற்றும் மழையும் வரும். அந்த திசைகளை புனித கோணங்கள், தேவ மூலம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. சமையலறை இல்லைன்னா குளியலறை அங்கு கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது பொருத்தமானதாகவும் விஞ்ஞான ரீதியா சரியாகவும் இருக்குது. இப்படி அமைக்கிறதுனால சமையல் அறையிலையும் குளியல் அறையிலையும் காற்று வரும் கேள்விக்கு இடமே கிடையாது. புகையும் இருக்காது. புகை பரவி வீடு பூரா நிறைஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் கெடாது. மற்றொரு வகையில சமையல் அறை தென்கிழக்கு திசையிலையும் குளியல் அறை வடமேற்கு திசையிலையும் கட்டப்பட்டா, அப்போ வடகிழக்கு தென்மேற்கு திசைகள்ல இருந்து வர்ற காற்று புகையை விரட்டி விடும். அதனால வீடு சுத்தமா இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இதே மாதிரி படுக்கை அறைகளும் மேற்கு திசையில் கட்டப்பட்டால் நன்றா இருக்கும்னு சொல்லப்படுது. கோடை காலத்துல காத்து மேற்குல இருந்து வீசுது. படுக்கை அறை மேற்கில் திசையில் இருந்தால் இரவில் நல்ல காற்று வீசும், ஒருவர் நன்றாக உறங்கவும் முடியும். இந்த மாதிரி வாஸ்து சாஸ்திரத்தின் விதிமுறைகளின் பின்னால் அத்தகைய எண்ணம் தான் இருந்திருக்க வேண்டும். இப்படி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது வாஸ்து சாஸ்திரத்துல உள்ள பல விஷயங்களை நம்ம விளக்க முடியும். ஆனா எல்லா விஷயங்களுக்கும் விஞ்ஞான ரீதியா விளக்கம் கொடுக்க முடியாது. எல்லாவற்றையும் பின்பற்றுறதுக்கு முன்னாடி முழுமையா ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும். நடைமுறைக்கு சௌகரியப்படாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். விஞ்ஞான விளக்கத்திற்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி பின்பற்றுறது சரியானதாகவும் புத்திசாலித்தனமாவும் இருக்கும். அந்த சாஸ்திரத்தை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிடாம வாஸ்து சாஸ்திரம்ங்கிற பேர்ல கபடு இல்லாத மக்களை ஏமாத்தி பல லட்சங்களை செலவழிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில மனிதர்கள். அந்த வலையில நம்ம மாட்டிக்க கூடாது. அவ்வாறு நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, அது இந்த வலையில சிக்கிட்டா நமக்கு எந்த விதமான சௌகரியமோ சந்தோஷமோ ஒருபோதும் கிடைக்காது. இனிமேலாவது ஏமாத்துக்காரர்கள்ட்ட மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்காக தான் இந்த பதிவு. இன்றைய மக்கள் தொகை வீடுகள் கட்டப்படும் இடம், தற்காலத்திய நாகரிகங்கள், அரசாங்கத்தோட சட்ட திட்டங்கள் எல்லாம் பழமையான காலங்கள்ல அறிவாளிகளால் எழுதப்பட்ட கிருஹ வாஸ்து தர்ப்பணாவின் கடினமான கொள்கையை பின்பற்றி வீடுகளை கட்டுறதுக்கு சாத்தியமற்றது. அந்த காலத்துல எழுதப்பட்ட வாஸ்து சாஸ்திரப்படி நம்மளால இப்ப வீடு கட்ட முடியுமா? அப்பார்ட்மெண்ட் வீடுகள் அந்த மாதிரி எல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம குடியிருக்கிறதுக்கு சௌகரியமா வசதியாகவும் இருக்குதா அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். வாஸ்து சாஸ்திர தர்ப்பணா அப்படிங்கிற புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் விதிமுறைகளை பின்பற்றி வீடு கட்டினவங்களும் இந்த வாஸ்து சாஸ்திரத்தோட அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய அறிவுரைகளை பின்பற்றி தங்களோட கட்டடங்களை மாத்தி அமைக்க லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சாங்க. அவங்க எல்லாருமே அதிக துயரங்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்கிறது பல சான்றுகள் இருக்குது. உதாரணமா, வாஸ்து அறிவாளிகளோட அறிவுரையை பின்பற்றி ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு, லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு வீட்டை மாத்தி அமைச்சாரு. 3 மாசத்துக்குள்ள அவரே செத்து போயிட்டாரு, அவரே இறந்து போனார். மற்றொருவரும் அதே மாதிரிதான் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டை மாத்தி அமைக்கிறதுக்கு அதிக பணத்தை செலவழிச்சாரு. அந்த வீட்டை காலி செஞ்சுட்டு பெங்களூரை விட்டே ஓடி போயிட்டாரு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்குது. இந்த வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது மிகவும் சரியானது அப்படின்னு நம்ம ஒப்புக்கிட்டாலும், ஒரே மாதிரியா 10 வீடுகள் அதை சாஸ்திரப்படி கட்டப்பட்டு அதுல 10 குடும்பங்களை வசிக்க வச்சா வாஸ்து சாஸ்திரம் சரியாக இருந்தால் 10 வீட்டுல வசிப்பவர்களும் ஒரே மாதிரியான இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஆனால் அந்த மாதிரி ஒருபோதும் நடக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனின் விதியும் அவனது ஏற்றத்தாழ்வுகளும் அவன் வசிக்கும் வீட்டின் மீதே சார்ந்து இருக்கல. ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அது ஒரு பாகமாத்தான் இருக்குது வீடுங்கிறது.
ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அவர் வசிக்கும் வீட்டின் மீதே நம்ம சார்ந்திருக்கு அப்படின்னு நினைச்சா, ஒவ்வொருவரும் பெரிய பெரிய கோடீஸ்வரன் எப்படி வீடு கட்டியிருக்கானோ அதே மாதிரி எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாங்கிற நினைப்பு வரும். ஆனா எல்லாருமே அப்படி இருக்கிறது கிடையாது. அதனால வீட்டுக்கு வாஸ்து சாஸ்திரம் தவறானதுங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒரு வீட்டை கட்டும்போது இயன்ற வரையில் வாஸ்து சாஸ்திர விதிமுறைகளை பின்பற்றுவதுதான் புத்திசாலித்தனம். அப்போ அது ரொம்ப நல்ல பலன் விளைவுகளை கொடுக்கலாம். வாஸ்து சாஸ்திரம் வேதங்களின் ஒரு பகுதியாக இருக்கவில்லைங்கிறது சொல்லப்படுது. அது வேதங்கள் எங்குமே காணப்படல. வாஸ்து சாஸ்திரம் அறிவாளிகள், முனிவர்கள், குருக்கள் மக்களின் சௌகரியத்தாகவும் காலத்துக்கு ஏத்தவாறும் குறிப்பிட்ட அந்த காலத்துல உள்ள நிலைமைகள், விதிகள், சட்டத்திட்டங்களுக்கு பொருந்துமாறு இந்த வாஸ்து சாஸ்திரத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு தார்மீக முறையில விஞ்ஞான குறிக்கோள்களை தர அவங்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில அப்போ எழுதப்பட்ட வாஸ்து கருத்துக்கள் எல்லாம் முழுமையா பொருந்துவது இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனால் சில மக்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ள எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிடாம அதை ஒரு வியாபார முறையா மாத்தி அதுல இல்லாத விஷயங்களை மக்களுக்கு சொல்லி மக்களை குழப்புகிறார்கள். தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக மக்களை துயரத்தில் ஆழ்த்துகிறார்கள். இதுதான் உண்மை. வெளிப்படையாக சொன்னா இந்த வாஸ்து சாஸ்திரம் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இடங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. நாகேஸ்வரன் கோவில் இருக்கும் இடத்திற்கும் அது பொருந்தாது. இதன் அர்த்தம் என்ன என்றால், இந்த வாஸ்து சாஸ்திரம் பெங்களூர் போன்ற நகரங்களுக்கும் மற்ற பெரிய நகரங்களுக்கும் பொருந்தி வரவே வராது. அவ்வாறு இருந்தும் கூட பல வெகுளித்தனமான மக்கள் வாஸ்து சாஸ்திரத்தின் வல்லுநர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களின் வலையில் மாட்டிக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இத்தகைய நிலைமையை இயன்றவரை நம் அழிக்க பகவான் கணபதியின் அருளுடன் நமக்கு என்ன தோன்றுகிறதோ, நமக்கென்று ஒரு விஞ்ஞான அறிவு இருக்கும், அதை வைத்துத்தான் நாம் மேலே வர வேண்டுமே தவிர வாஸ்து சாஸ்திர வல்லுநர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களின் வலையில் விழுந்து வீணாக துயரத்தை கட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதற்காகவே இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.